ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரசத்தில் என்ன ஒரு புதுமை அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருத்தரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தரோட கைப்பக்குவம் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் எப்படி எங்கள் வீட்டில் இந்த தக்காளி ரசம் செய்கிறேனோ அந்த மாதிரி முறையில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சில டிப்ஸோட இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க, ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் அளவில் ஒரு துண்டு அளவில் புளி சேர்த்திருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். நாம் ரசத்துக்கு தேவையானது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவில் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம், நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லி எடுத்திருக்கேன். இதை ஒரு கொரகொரப்பாக ரசத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாதி தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நாம் தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஒரு ஸ்மாஷரோ அல்லது கையோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். கை வச்சா இப்போ இந்த டைமில் சூடாக இருக்குது, அதனால் நான் ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். தக்காளியும் புளியும் நல்லா கரையணும், அந்தளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இந்த ஸ்மாஷரை இந்த தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் கைகளால் கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க மீதி தண்ணியும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்தி உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு எந்த அளவு நம்ம தேவையோ உப்பு புளிப்பெல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போது 3 மிளகாய் வத்தல் இதில் பிச்சு போட்டுடலாம். நான் எல்லாத்தையுமே இதில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் தாளித்து விடுவேன். இப்போ மிளகாய் வத்தல் போட்டாச்சு. நான் பச்சை மிளகாய் சேர்த்த மாட்டேன், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் சேர்த்திருக்கோம், அதுவும் இல்லாமல் காஞ்ச மிளகாவும் சேர்த்திருக்கோம், அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்திக்க மாட்டேன். ஒரு கைப்பிடி அளவில் மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலையும் சேர்த்திட்டு நல்லா ரசத்துக்கு கரைச்சி வச்சிடலாம். உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இந்த இடத்துல சமையல் எண்ணெய் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துனீங்க அப்படின்னா ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்தியாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நாம் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு அதோட நம்ம ரசத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த ரசத்தில் எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சிடலாம்.
இப்போது இதை எடுத்து நாம் கலந்து வச்சுருக்கிற ரசத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நுர கட்டினோன்னையும் சில பேர் வந்து ரசத்தை இறக்கிடுவாங்க. நான் வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. நல்லா கொதிக்க விட்டு தான் நான் எப்போவுமே ரசம் இறக்குவேன். அப்போ தான் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கலந்தாச்சு. கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ரசம் கொதிச்சிரும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. தக்காளி ரசத்துக்கு எப்போவுமே வந்து தக்காளி ஜாஸ்தியாக போட்டு புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும். அப்போ தான் தக்காளி ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தக்காளி வந்து நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டு பூண்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டு அப்படின்னா உங்களுக்கு இப்போ கோல்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் பெப்பரை வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பரை சேர்த்தி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பைசஸாக நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நல்ல கமகமன்னு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.